தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். விஜய் சம்மந்தப்பட்ட இந்த கரூர் பெருந்துயரம் அந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமாக அரசியல் களத்தில் வந்து டிஸ்கஷனில் இருக்குது. ஒன்று வந்து ஜுடிஷியரி ப்ரொசீடிங்ஸில் நீதிமன்றத்தில் சில வழக்குகள் இருக்குது, அது ஒரு பங்கு போயிட்டுருக்கு. சைமல்டேனியஸாக அரசியல் களத்திலேயே இது வந்து வேறு விதமாக வந்து இது விவாதிக்கப்படக்கூடிய விஷயத்தில் நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி திரு தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அமர்வில் வந்து பல்வேறு பொதுநல மனுக்கள் வந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து விசாரணை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து அவர் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காரு. அஷ்ரா கர்க் தலைமையில் ஒரு எஸ்ஐடி போயிட்டுருக்கு. அது வந்த விசாரணை வந்து துரிதமாக போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான வழக்கில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் தாவைக்கோட மாவட்ட செயலாளர் மதியழகன் சம்பந்தமான ஒரு வழக்கு, முன்ஜாமீன் வழக்கு வந்து அங்கே ஒரு பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பல்வேறு வழக்குகள் வந்திருக்கு. அது அவ்வளவும் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ விசாரணை கேட்டு வந்திருக்கு. யாரெல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரே கவுன்சிலர் வெஸ்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரு உமானந்த் அவர்கள் அவங்க வந்து ஒரு வழக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த 41 பேர் இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 13 வயசு குழந்தை இழந்த ஒரு தந்தை பச்சைமுத்து நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காரு. இவங்களாம் ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களே விசாரிச்சா அதில் வந்து நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தாவைக்கோட ஜெனரல் செக்ரட்டரி திரு புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் இவங்க ரெண்டு பேருடைய முன்ஜாமீன் மனு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்போ அவங்க வந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வருது அப்படிங்கிறத ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மணி அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், அவர் பாஜக சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு, பொதுநல வழக்கை வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாரு. ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை வைக்கிறார். அது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை இறந்தவங்களுக்கு வந்து இழப்பீடாக வந்து விஜய் அவர்கள் வந்து 1 கோடி ரூபா தரணும் அப்படின்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 50 லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு அவரும் போட்டு ஒரு டிமாண்ட் வச்சு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆதவ் அர்ஜுனா கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி, தாவைக்கோட முக்கியமான நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு மனு போட்டிருக்காரு. அவருடைய மனு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்னா இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ்ஐடி அப்போஸ் பண்ணுறாரு. அவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். இந்த அப்டேட்டு எஸ்ஐடி அவர் அப்போஸ் பண்ணுறாரு. எது நீதிபதி திரு செந்தில்குமார் அவர் தான் வந்து அதை லீட் பண்ணுறாரு. அவரோட தலைமையில் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் போடல, நீதிமன்றம் தான் போட்டுச்சு. திரு அஷ்ரா கர்க் ஐஜி அஷ்ரா கர்க் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதை எதிர்த்துருக்காரு. அதை எதிர்த்து வந்து அவர் வந்து அங்கே வழக்கு போட்டிருக்காரு. அப்போ யார் வேணும், அப்போ யார் விசாரிக்கணும்னு கேட்டால் வந்து நீதிபதி தலைமையில் வந்து ஒரு நீதி நேர்மையான முறையில் விசாரிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி பொதுவான விஷயத்தை சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அதை வந்து எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவர் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அதுக்கான ஆதாரங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகாந்திரம் பார்த்தீங்கன்னாவே வந்து கிளியராக இல்லை அப்படிங்கிறனால நிச்சயமாக அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, யார் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எந்த அட்வொகேட் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க இதை தான் கேட்டாங்க. தாவைக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா ஒன்று சிபிஐ விசாரணை வேணும், அப்படி இல்லாட்டி எஸ்ஐடி நீதிமன்ற எஸ்ஐடி அமைச்சர் விசாரின்னு கேட்டாங்க. ஆனால் வந்து அதை வந்து தாவைக்கு கேட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அது கிடைக்கல. மாறாக தனி நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அது சாத்தியமாச்சு. அதான் போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். அதை ஒரு நாங்கள் கேட்டிருக்க அந்த விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க கேட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை தான். 2 கோரிக்கையில் ஒரு முக்கியமான கோரிக்கை எஸ்ஐடிங்கிறது அது கிடச்சிருச்சு. ஆனால் அதை ஏன் இவங்க அப்போஸ் பண்ணுறாங்க, அதுக்கான காரணத்தை வந்து தெளிவாக முன்வைக்கல. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வாதத்தை வந்து கிளியராக வச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு பாசிட்டிவான சைன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அங்கே சொதப்புச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து ஆல்ரெடி இப்போ போயிட்டு இருக்க மாதிரி அஷ்ரா கர்க் தலைமையில் அந்த விசாரணை அப்படியே தான் போகுது அப்படின்னு பார்க்குறோம். அஷ்ரா கர்க்கை பார்த்தோ இல்லை நீதிபதி செந்தில்குமார் அவர் தெரிவித்த அந்த கருத்தை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க தாவைக்கா. ஏன்னா வந்து தாவைக்கெல்லாம் ஒரு கட்சியாக விஜயெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமான கருத்தெல்லாம் தெரிவிச்சிட்டாரு. ரொம்ப அது டேமேஜ், கட்சியை டோட்டல் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு வந்து சிறுமைப்படுத்திட்டார் அப்படின்னு பார்த்தோம். அது பண்ணுறதுக்கான நியாயங்கள் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் பேசியிருக்கிறாரு அந்த விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆன தாவைக்கா வந்து இவர் தலைமையில் எஸ்ஐடி வேணாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது பாசிபிளான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைமை நீதிபதி திரு கவாய் அவரோட பெஞ்சுக்கு தான் வந்து மொத்த சப்ஜெக்ட்டும் வருது. எல்லாத்தையும் ஒரே வழக்க விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாளைக்கு பரபரப்பான பொலிட்டிக்கல் அப்டேட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் வந்து ஜுடிஷியரி சார்ந்த அப்டேட்ஸ். இப்போ பொலிட்டிக்கல் லைன் வருவோம். இப்போ பொலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது எப்படி பார்க்குறேன்னா வந்து விஜய் எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தன்னுடைய அந்த சுற்றுப்பயணத்தை போயிட்டுருக்காரு. நேற்றைய தினம் நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதிமுக
தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். நம்ம கூட்டணி வலிமை பெற போது பெரிய அணிகளை உள்ள வர போறாங்க, பெரிய கட்சி உள்ள வர போதுன்னு சொல்றாங்க. அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து தாவேக்கா கொடி, அதிமுக நிகழ்ச்சியில் தாவேக்கா கொடி வந்து தூக்கி ஆட்டிட்டு இருக்காங்க தொண்டர்கள். நான் அதை பார்த்துட்டு வந்து எஸ் சைன் வந்துருச்சு, சிக்னல் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். தாவேக்கா உள்ளே வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அப்படியே வந்து ஒரு என்ஜாய் பண்ணி அதை ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அதை வெளிப்படுத்துறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி பொறுத்து அவர் எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவை நீங்கள் வச்சிருக்கீங்க, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, பாஜக இல்லாத இடத்துல நான் போய் சேருவேன், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் கூட அவர் தான் வெளிப்படையாக சொன்னாலும் இவங்க வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து இறங்கி ஏன் வந்து உருண்டு பிறண்டு விஜய்க்காக இவ்வளோ காத்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இப்படிலாம் பேசுறது மூலமாக யார் இவர்? எடப்பாடி பழனிசாமி முன்னாள் சிஎம், தற்போதைய அஃபிஷியல் எதிர்க்கட்சி தலைவர், முக்கியமான கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி. இவர் வந்து இந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு இறங்கி சப்போஸ் அதிமுகவுடைய 4ஆம் தர பேச்சாளர்கள், ஒரு 3ஆம் தர பேச்சாளர்கள், இவங்க யாராவது இப்படி பேசினாங்கன்னா ஓகே. இவரே அதை பேசுறதுங்கிறது சத்தியமாக ரசிக்க முடியல. ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. ஏன் வந்து இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விஜய் ஏன் அழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அநாகரிகமான ஒரு கருத்தை பேசியிருக்காரு. ஒரு 4ஆம் தர பேச்சாளர் பேசுகிற பேச்சு அவரும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து விஜய் வந்து இப்போ ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கரூர் போய் விசிட் போகணும்னு சொல்கிறாரு. அதுக்காக வந்து பர்மிஷன்ஸ் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வந்து இந்த அளவுக்கு பர்மிஷன்ஸ் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாங்க அங்கே ஆல்ரெடி வந்து அந்த 41 பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க, படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றார். படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போ வந்து அதே மாதிரி இவருக்கும் நாளைக்கு எதுவும் நடக்கலாம் இல்லையா, இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாரு. அந்த மக்களை தாக்கி 41 படுகொலை செஞ்ச மாதிரி இவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா என்ன நினைக்க முடியும்? ஆக ரெண்டையும் நம்ம தீர்த்து பார்க்கணும். அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? சப்போஸ் விஜயோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா எப்படி இருக்கும்? அதனால அவர் அந்த முடிவு எடுத்தார். இப்போ போறதுக்கும் அவர் பாதுகாப்பு கேட்டதாக நான் பார்த்தேன். என்ன இது புரிஞ்சிக்கவே முடியலையே, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஒய் பிளஸ் பாதுகாப்பில் இருக்கார். நமக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மத்திய பாதுகாப்பு படை, அவங்க வந்து பாதுகாப்பில் இருக்காங்க. இது போக வந்து அவர் வந்து ப்ரைவேட் பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு, பே பண்ணி தனக்குன்னு வந்து பெரிய பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு. அந்த பவுன்சர்ஸ்க்கு வந்து கண்ணு முன்னு எதுவுமே தெரியாது, யாராக இருந்தாலும் தூக்கி வீசிடுவாங்க அந்த பக்கம். அந்த மாதிரி வந்து இடையில நம்ம பார்த்தோம், மதுரை மாநாட்டில் என்ன நினச்சின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இருக்காங்க அந்த பவுன்சர்ஸ் எல்லாம். இவ்வளோ விஷயம் வச்சுக்கிட்டு அவர் இன்னும் ஏன் பாதுகாப்பு எதிர்பார்க்குறாருன்னு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இப்போ கரூர் போகிறதுக்காக வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் மனு போட்டிருந்தாங்க. போய் பார்க்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டிருந்தாங்க. டிஜிபி வந்து என்ன பண்ணார், உங்கள் தரப்புலேருந்து ஒரு ஆளை நியமிங்க, அதே மாதிரி வந்து கரூர் மாவட்ட எஸ்பியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன திட்டத்தை நோக்கி வரீங்க, உங்களோட நிகழ்ச்சி நேரம்லாம் கொடுங்க, அதை பொறுத்து உங்களுக்கான பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இந்த அளவுக்கு அது இவர் போனான்னா அங்கே ஏதோ ஒரு கடிச்சு தின்ற மாதிரியும் இவர் ரொம்ப போட்டு எதுவும் பண்ணிடுவாங்கன்ற மாதிரியும் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வந்து இந்த சிலாகச்சி பேசுகிற விஷயம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி தான் விஜய் நடந்துக்கிறாரு. இங்கே நயினா நாகேந்திரன் பேசுகிற பேச்செல்லாம் வந்து சகிக்கவே முடியல. உயிருக்கு ஆபத்து இருக்குன்னுலாம் பேசுகிறார். என்ன உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா புரியல. இவர் என்ன தன்மை இதெல்லாம் ஃபஸ்ட்டு அது இவர் பேசலாமா? இப்போ இது என்னென்னா, இவருக்கு ஏற்கனவே வந்து ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு வந்து யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை அப்போஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா வந்து அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை திமுக எதிர்த்து அவர் அரசியல் செய்கிறாரு. ஸோ வந்து அவருக்கு வந்து மாநில அரசால் பெரிய த்ரெட்டன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்றைக்கி வந்து பிரிண்ட் மீடியாவில் எழுதப்பட்டிருந்த செய்தியாக இருந்துச்சு. அதை வந்து திமுக அப்போஸ் பண்ணியிருக்கலாம், அப்போஸ் பண்ணல. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி அவர் உயிருக்கு ஆபத்து அப்படின்னா அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தளவுக்கு ஃபெயிலியராக இருக்கா? எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்தளவுக்கு வந்து தொய்வடைஞ்சிருக்கா? புரிஞ்சிக்கவே முடியல. 41 பேர் படுகொலைன்னு சொல்கிறார். அது வந்து நெரிசலில் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பு. அதாவது இதை திட்டமிட்டு நடந்த வல்கராக இருக்குது, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் வெளியில் ஒரு பேசுகிறதுங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தேவையில்லாத மாதிரியான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் அவர் பேசக்கூடாது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். மாற்றிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இவங்க சொல்கிறது மூலமாக என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, விஜய்க்கு இந்தளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, அந்த பாதுகாப்பு எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி என்ஷூர் பண்ணுறாங்க. நீங்கள் நம்மகிட்ட வாங்க, நம்ம பாதுகாப்பு தரோம். இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டு, பிறகு போலீஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஃபெயிலியராக இருக்காங்க. ஸோ வந்து இவங்களால் யாரையும் பாதுகாக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை கன்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மோசமான பாலிடிக்ஸாக போயிட்டுருக்கு. டிஎம்கே வந்து இதுக்கு வந்து வினையாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏற்கனவே விஜய் விஷயத்தில் டிஎம்கே வந்து போதிய அளவில் வினையாற்றலை, நிறைய லேக் இருக்குது அவங்ககிட்ட பார்க்குறோம். சட்ட ரீதியாகவும் விஜய் மீது நடவடிக்கை எடுத்தால் விஜய் அந்த அணிக்கு போயிடுவாரோ அப்படின்றதுக்காக வந்து டிஎம்கே கொஞ்சம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ஆக்ஷன்ஸில் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டார் அப்படின்றது தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தார்மீக ரீதியாக இன்னொரு விஷயமும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா,
இந்த விஷயத்தில் பெரிய சதி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சதி எதுவும் கிடையாதுன்னு அதில் ப்ரூஃப் பண்ணுறது, அந்த விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் மற்ற இடத்துல ப்ரூஃப் பண்ணுறது, அந்த விஷயத்தை கொண்டு போகணும். அது கொண்டு போகாதனால மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கரூர் போயிட்டு வந்தோம். கரூரில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த கான்ஸ்பிரசி தியரை நம்பக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்த நபர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யார் நயினா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதுங்கிறது வந்து லிட்டரலாக வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே இருக்குது, ஒரு மோசமான இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணக்கூடிய இடத்துல இது போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் வந்து டிஎம்கே வினையாட்டணும், ஆட்டானான்னு பார்ப்போம். ஓகே, நாளைக்கு சில முக்கியமான பொலிட்டிக்கல் அப்டேட் வரப்போகுது, அதை பற்றி நம்ம நாளைக்கு விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.